மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, மக்களோட தீர்ப்பு என்னைக்குமே மதிக்கப்பட வேண்டியது ஒண்ணுன்னு ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேகாவோட தலைவரான தளபதி விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரத்துல சிஎம் பதவி ஏத்துக்க போறாரு. இதை தொடர்ந்து தளபதி விஜயோட நெருக்கமான நண்பரான ராகவா லாரன்ஸ் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. தளபதி விஜய் அவருடைய தமிழக வெற்றிக்கழகம் கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருக்கு. ஆனா வெற்றி பெற்றாலுமே இன்னும் பெரும்பான்மை நிரூபிக்காத நிலையில் தான் இருக்குது. ஆனா கூடிய சீக்கிரத்துல தாவேகா கட்சி பெரும்பான்மை நிரூபிச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த தேர்தலில் தாவேகா தனித்து தான் போட்டியிட்டாங்க. போட்டியிட்டு கிட்டத்தட்ட 108 இடங்கள்ல வந்து ஜெயிச்சாங்க. ஆனா பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாதனால இப்போதைக்கு சிபிஐ சிபிஎம் ஆகிய கட்சிகளோட அவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. விசிகாவும் ஐயுஎம்எலும் முதல்ல ஆதரவு தரதா சொல்லிட்டு இப்போ அவங்களோட ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா எப்படி இருந்தாலும் வர 10ஆம் தேதிக்குள்ள திருப்பி தாவேகா பெரும்பான்மை நிரூபிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் மத்தியிலும் இருக்குது. அதனால 10ஆம் தேதி அன்னைக்கு கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தளபதி விஜய் அவருடைய மிகவும் நெருங்கிய நண்பரான நடிகர் ராகவா லாரன்ஸ் தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் சிலம்பரசன் அப்புறம் ஆர்ஜே பாலாஜி மாதிரியே அவரும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்ற ஒரு கோட்டோட ஆரம்பிச்சிருக்கிறாரு. மேலும் அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் அவங்களோட முடிவை சொல்லிட்டாங்க, ஒரு புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்களோட இந்த விருப்பத்துக்கு கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும், ஜனநாயக ரீதியா எடுத்த இந்த முடிவை ஏத்துக்கிட்டு மதிக்கிற தலைவர்களுக்கு மக்கள் மத்தியில எப்பவுமே மதிப்பு இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையோ இல்ல பிரிவினையோ உண்டாக்க நினைச்சா அவங்களுக்கு மக்களோட அதிருப்தி தான் மிஞ்சும். கடைசியா பார்த்தா எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு புதிய அரசாங்கம் அமையறதுக்கு வழி செய்யணும். மக்களோட தீர்ப்பு என்னைக்குமே மதிக்கப்பட வேண்டியது ஒண்ணுன்னு தன்னோட ட்வீட்ல தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலமா தளபதி விஜய்க்கு ராகவா லாரன்ஸ் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.